ஐயோ ஐயோ நல்லா இருந்துச்சு. அன்பு சூப்பர் கிங்ஸ் நல்லா குணா இந்தியன்ஸ் பேரே நல்லா இருக்கா. குணா இந்தியன்ஸ் ராயல் சந்திரா பெங்களூரு. அடுத்து பாரு செந்தில் நைட் செந்தில் நைட் பேர் எல்லாமே பயங்கரமா. குஜராத் ராஜன், ராஜஸ்தான் பத்மா, பஞ்சாப் பேரு தம்பி கேபிட்டல், பேர் எல்லாமே பயங்கரமா. இப்ப அதை யோசிச்சு பார்த்தாலுமே இதை நம்ம மாத்தி மாத்தி வேற பேர் கரெக்டா பயங்கரமா போட்டிருக்காங்க. அல்டிமேட் தம்பி கேபிட்டல்ஸா. எனக்கு குணா இந்தியன்ஸ் பிடிச்சிருந்துச்சு. பஞ்சாப் பேரு அதை விட சந்திரா எனக்கு ராயல் சந்திரா பெங்களூர். இதுலயுமா ராயல் சேலஞ்ச். பரவாயில்ல. ஐயோ இதெல்லாம் எப்படா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எனக்கு புரியல. நல்ல யோசனை. இது காமன் ஆடியன்ஸ். வாழ்க்கை அடித்து துவைத்து ஓரமாய் போய் உட்கார் என்று சொல்லும் போது நம்மை தொடர்ந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் வாழ வைத்துக் கொண்டிருப்பது முன்பின் அறிமுகம் இல்லா யாரோ ஒருவரின் ஆறுதலான நண்பன். அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆமா ஆமா. திடீர்னு எங்கேயாச்சும் போய் ரொம்ப நொந்து போய் உட்காந்துருப்பீங்க டீ கடையிலயோ இல்ல ஏதோ ஒரு மூலையிலயோ. அங்க இருந்து ஒருத்தர் வருவாரு, அவர் சாதாரணமா குடிச்சிட்டு பாரு, சும்மா அப்படியே கேஷுவலா பேச ஆரம்பிச்சா அவர் ஏதாவது ஒரு விஷயத்த டக்குன்னு நமக்கு போதிச்சுட்டு போவார். அது பயங்கரமா இருக்கும். அது போக வாரணமாயிரம் படத்துலயும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் வந்து. ஆமா, அந்த பிளைட்ல மேனனோட அண்ணன் தான். சூப்பர் சூப்பர் கரெக்ட். ஆக்சுவலா வந்து ரியல்ல நடந்தது. கௌதம் வாசுதேவன் ரியல் லைஃப்ல நடந்துச்சு. அவர் வந்து உடஞ்சு உட்காந்துருக்காரு தருணத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தானே அவங்க. யாரோ ஒருத்தர், யாரும் தெரியல, தெரியாத ஒருத்தர் வந்து அவ்வளவு ஒரு ஆறுதல் சொல்ல அவங்க அவசியம். கடைசியில பார்த்தா அவரு ஆர்மிக்கே போற லெவலுக்கு அவர் ஆயிடுவாப்ல சூர்யா. இல்ல எனக்கு என்ன ஹைலைட்னா, இந்த மாதிரி நீங்க யாருக்காவது ஆறுதல் சொல்லியிருக்கீங்களா? நீ சொல்லியிருக்கியா? நான் சொல்லியிருப்பேன், இப்போதைக்கு ஞாபகம் இல்லை. சடனா கேட்கும் போது ஞாபகம் இல்லை. நான் சொல்லியிருப்பேன்னு எனக்கு கேட்காது. நான் ஏகப்பட்ட பேருக்கு சொல்லியிருப்பேன். போதை அது பேர் என்ன, போதனைகள் சொல்லியிருக்காப்புல. நான் வந்து எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் சொல்லுவோம். இப்ப திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுவேன். இப்ப ஒரு கல்யாணத்துக்கு போவேன், என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டும் அங்க வந்து ஸ்ட்ரேஞ்சரா தான் வந்திருப்பான், அன்னோன். அப்ப அந்த நேரத்துல நாங்க வந்து நைட் ஏதாவது பார்ட்டி பண்ண, கல்யாணத்துக்கு பார்ட்டிக்கு வர்றதுக்கே இவனுக்கு தெரிஞ்சவனா இருப்பான், அவனுக்கு தெரிஞ்ச கடைசியில யாருமே தெரியாது. கல்யாணத்துக்கு வந்துருப்பான். கரெக்ட். ஆனா அவனோட நம்ம அடுத்து க்ளோஸ் ஆயிடுவோம். அவன் க்ளோஸ் ஆகி டூருக்கு வந்துகிட்டு இருப்பான். அதே மச்சான் டூருக்கு வரியா அப்படின்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி டைப்ல வந்து கடைசியில இங்க ஃப்ரெண்ட கழட்டி விட்டுறது. ஆமா, இவங்க க்ளோஸ் ஆயிடுறது. யாரு மூலியமா பழக்கமானாங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அத்துடன் கட்டு. அதுக்கப்புறம் வந்து இவங்க க்ளோஸ் ஆயிடுவாங்க. இந்த ராஜ்பிரியன் கூட இடையில எல்லாம் போட்டாங்க. இந்த ஆமா ஆமா மீம் வீடியோ இப்ப யாரா இவனை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கு. அதை பாத்துருக்கீங்க. கரெக்ட் ஆகும் எல்லாத்துக்கும். அதே மாதிரிதான் அதான் நானும் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி டயத்துல நம்ம சொல்லியிருப்போம். சொல்றது அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சில சமயம் யோசிப்பாங்க, பரவாயில்ல வேற யாருனே தெரியல, நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் நினைப்பாங்க, இந்த டாஸ்க் எதுக்கு இந்த வேலை வேலை அப்படின்ட்டு கேட்பாங்க. அதனால நீங்களும் உங்களால முடிஞ்சுன்னா ஏதாவது இப்ப ரோட்ல கூட விடுங்க, எங்கேயாவது பார்த்து ஒருத்தவங்க அழுதுகிட்டு இருப்பாங்க, நீங்க வந்து போய் நீங்க அட்வைஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. சும்மா போயிட்டு தண்ணி குடிங்க, இதெல்லாம் சரியாயிரும், உங்களுக்கு வார்த்தை சொல்லிட்டு போங்க, சொல்லுங்க. அப்படி உங்களுக்கு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த மாதிரி மாறிட்டேன். அதே நானும் கேட்டேன். நீங்க வந்து கண்டிப்பாக நீங்க யாருக்காவது பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு யாராவது பண்ணியிருந்தாலும் சரி, கமெண்ட்ல சொல்லலாம். அடுத்து நானும் லைவ் வந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, பாத்துக்கலாம். எங்களுக்கு ஐயோ இது வேற அந்த இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ் அந்த மாதிரி இல்ல நாங்களும் லைவ் வரணும்னா எங்களுக்கும் தோணி இருக்கு. கரெக்ட் தானே? சில பேர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பதிலா ஒரு சில பேர் அந்த மாதிரி நபர்கள்லாம் இருப்பாங்க. கரெக்ட். அது வந்து எப்படி தெரியுமா, இப்ப வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணிருக்கவே மாட்டோம், இல்ல வந்து வேற ஒரு விதமா யோசிச்சு பண்ணிருப்போம். அத அந்த தற்கொலையே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சிட்டு நம்மளோட கோச்சுக்கிட்டோ, நம்மளோட சண்டை போட்டோ, இல்ல நம்மளோட ஏதோ பண்ணிட்டோ அவங்க நாட்டுல கிளம்பி போயிடுவாங்க. நம்ம ஐயோ என்ன நினைச்சிட்டாலும் அப்படின்னு யோசிச்சு சில சமயம் நானும் பண்ணிருக்கேன். எனக்கு என்ன பயம் இருக்குன்னா, ஒரு விஷயம் சொல்லாதன்னு சொல்லி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அந்த விஷயத்த வேற ஒருத்தன் போய் அவன் காது படி தெரியல மாதிரி இன்னொருத்தவன்ட்ட சொல்லியிருக்கான். அப்ப நமக்கு என்ன தோணும், இந்த விஷயத்த நம்ம போய் அவன்கிட்ட சொன்னா அவனுக்கு தோணிடும். அப்பனா நான் யோசிச்சிருக்கேன், ஐயோ நேற்று நம்ம சொல்லணும்னு நினைச்சிருப்போனோ அப்படின்ட்டு. ஆனா அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம எதுவுமே நினைச்சிருக்க மாட்டாலும் அதேதான். அதனால எவன் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு நம்மளை பத்தி தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நம்ம பதில் சொல்ல தேவையில்ல, கடந்து போயிடலாம். இல்ல ஒருவேளை சில பேர் இந்த ரெண்டங்கட்டாவனா இருப்பாங்க, இல்ல இப்படி போகணும்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க.
அவங்களுக்கு வந்து இந்த மீம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்? போடா மயிருன்னு போயிட்டே இருந்துங்க. என்னடா அது? அதுக்கு மேல உள்ளது. ஓகே. சாட் ஜிபிடில ஒருத்தர் கேட்காரு, உள்ள போங்க. உள்ள போ. இல்ல இதுக்குள்ள போங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல. சாட் ஜிபிடில ஒரு பொண்ணு வந்து கொஸ்டின் கேட்டிருக்கு. சோ ஐ ஹேவ் அனதர் கொஸ்டின். அது சாட்ஜிபிட்டியே பயப்படுதுன்னா கேர்ள்ஸ். இல்ல முதல்ல அதுக்கு கேர்ள் தெரிஞ்சுக்கு பாரு. இந்த கொஸ்டின் கேட்டாலே யாரா இருக்கும்? பாய்ஸ் இப்படி கேட்க மாட்டாங்க. நிறந்திருக்கு. So I have another question. Girl, please give me a break. Girl, ChatGPT எப்படி கண்டுபிடிச்சிருக்கு பாரு. சாரி போவான். அதுக்கு அவன் கமெண்ட் பண்ணி வச்சிருக்கான். முறைவாசல் தெளிக்கும் கமலஹாசன். என்னடா அது? இல்ல இல்லையா? இது முன்னாடி வந்துச்சு, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சு. அந்த பழனி பாத யாத்திரை போகும்போது ஒரு வீடியோ டோரா பாட்டு பாடிட்டே ஒரு 5 நாள் இப்ப பாத யாத்திரை போறாங்கன்னா ஒரு நாள் டோரா நம்ம இங்க போறோம் பயணத்துக்கு வரோம் போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் போட்டு கட் பண்ணி ஒரு ரீல்ஸா போட்டுருந்தாங்க. இல்ல அதுக்கு போடுவேன் முருகன் கேங். இப்படிதான் வருவீங்களோ நீங்க? ஜாலியா போறாங்க. கோயிலுக்கு போறதா தெரியல. அந்த பாட்டை பாடிக்கிட்டே போறாங்க. வீடியோ வச்சிருக்கியா? வீடியோ இருக்கு. வீடியோ பாருங்க. எல்லாரும் பார்த்திருப்பாங்க. இது முன்னாடி ரொம்ப ட்ரெண்ட் ஆனது. முன்னாடி நான் கவனிச்சது இல்ல அது வரைக்கும். ஒரு மக்களுக்கு இது மறந்து இந்த இருக்கு. இதுதான், இதை பார்த்துட்டு அதை பார்க்கணும். என்னது? இது அந்த காலத்துல பண்ணிருப்போம் படி. ஆமா, அன்று சின்ன சின்ன ஓவியம் மட்டுமா வாங்க எடுத்து அடிச்சு எல்லாமே எல்லா காம்படிஷனும் அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணுவோம். அது அப்படியே இன்னைக்கு அதுல இன்னும் 3 பேர் வரிசையா நிக்கல. யாரு ஹையஸ்ட் அடிக்கிறேன்னு ஒரு டாஸ்க் இருக்கும். இல்ல இன்சியல் எழுதுவாங்க. எல்லாரும் வரைவாங்க. சின்ன பிள்ளைல அந்த 90s கிட்ஸ் நல்லா பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை போட்டுட்டு கமல் சொல்ற மாதிரி ஒரு வீடியோ. அதுக்கு என்ன போட்டிருக்கேன் பாரு கீழே லாஸ்டா. என்ன போட்டு, இந்த திருமணமாக விரக்தியும் மனமுடிந்து இந்த 90s கிட்ஸ் தான் இது பூரா. அதுக்கு என்ன சொல்ல வீடியோல என்ன கமல் சொல்ல, விடு நம்ம ஜெயிக்க வேண்டிய விஷயத்திலே ஜெயிக்கல விடுமா இருக்கு. அதை போட்டு நாங்க வீடியோவா. ஐயோ விடு மார்க்கு, ஜெயிக்க வேண்டிய விஷயத்திலே ஜெயிக்கல, இதுல ஜெயிச்சுன்னா என்ன பண்ண போறேன்? விடு, அது சின்ன வயசு, அழியா வயசு. இப்ப வந்து சொரிஞ்ச வயசு. இங்க வருது. எதுக்குடா செல்ஃபி கேக்குற? டாக்டர் சத்தான உணவு எடுக்க சொல்லியிருக்காரு. உன் படத்தை பார்த்தாலே போதும் தெம்பாய். அதுக்கு என்ன, அதுக்கு எடுத்து தேர்ந்தெடுத்து அவனை போட்டிருக்காங்க. ஐயோ யாரு படத்தை சொல்றாங்க? சும்மா நம்ம என் போட்டோவை பார்த்தா தெம்பாயிருவோமா, உன்னைய பார்த்தா இவனெல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி. அதுக்கு இவன் போட்டோவை எடுத்து போட்டாங்க. அதுக்கு பாரு, சத்தான உணவை எதுக்கு எடுக்க சொல்லியிருக்காருன்னு போட்டுருக்காங்க. இது எனக்கு வேற மீனிங் பண்ணி தெரியல. அதுக்கு இருக்கலாம், நான் லவர் சமைச்சுக்கிட்டு தெரியல அப்படின்னு. நான் லவர் கிடையாது. காய்ஸ் ஓகே, துணை தேவைதான், ஆனால் துணையோடு இருப்பவரை தேடாதே. பாவம் பிள்ளைங்க வாழ்க்கை.